நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கும். நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக இருந்தால் நாம் உங்களுக்கு அதிகப்படுத்துவோம். நமக்கு நிறைய கிடைக்கணும், அல்லாஹ் கொடுத்த அந்த அருள்களில் நாம் நிறைய பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அல்லாஹ் கூறியதை போன்று லஇன் ஷக்கர்தும், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக இருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லஅஸீதன்னகும், உங்களுக்கு அதிகப்படுத்தணும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, அவர்களுக்கு கிடைத்த குறைவான அருள்படைக்கு கூட அதிகமா நன்றி செலுத்தினாங்க. அவங்களுடைய நிலைமையை பார்த்தா ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் சாப்பிடுறதுக்கு அழகான ஒரு சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு நம்ம சாப்பிடுற மாதிரி பிரியாணி, சிக்கன் அந்த மாதிரிலாம் அவ்வளவு அதிகம் சாப்பிடவே கிடையாது. அதிகமா என்னது? பேரிச்சம்பழம், பால், அவ்வளவுதான் பெரிய உணவு. அது கிடைக்கவே பெரிய உணவு. அப்படிப்பட்ட அந்த சஹாபாவுடைய நிலைமனை எடுத்து பார்த்தாலும் எப்படி இருந்தாங்க? முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய வழியெல்லாம் இருந்தாங்க. அதனால என்ன பண்ணா தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிற்காலத்துல சஹாபாக்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்திருந்தான். பெரிய பெரிய நாடு ரோம், பாரிஸ் போன்ற பெரிய பெரிய நாடுகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களுடைய காலில் வந்து போட்டான். அதான் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, எங்களிடத்துல பிற்காலத்துல ஒவ்வொரு சஹாபிடத்திலையும் 1,00,000 தீனார் இருந்துச்சு. அந்த அளவுக்கு செல்வத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமுக்கு கொடுத்தான். எதற்கு? லஇன் ஷக்கர்தும், நீங்க நன்றி செலுத்தினீங்க அப்படின்னா சோதனை கொடுப்பான், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும். அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய அருள்முறையை நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான், லஅஸீதன்னகும், நாம் நிச்சயம் அதிகப்படுத்துவோம்.